Welcome to my channel Cook with Pavi. கேரட் ஹல்வா செய்வது எப்படி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கேரட் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள்: பால் 1 கப், நாட்டு சர்க்கரை 3/4 கப், ஏலக்காய் தூள் 1/2 ஸ்பூன், முந்திரி 6, குங்குமப்பூ 1 பிஞ்ச், நெய் 3 டீஸ்பூன், கேரட் 2 கப். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு 6ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்டிர் பண்ணலாம். இந்த முந்திரி பருப்பை மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் நம்ம ஸ்டிர் பண்ணணும். பிகாஸ் ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா அது சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணோன்னா அது நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ இந்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே பேனில் நம்ம நல்லா துருவி வச்சுருக்க கேரட்டை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஃபைவ் மினிட்ஸ் இதை அப்படியே குக் பண்ண விட்டுடலாம். இப்போ இதில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் ஆட் பண்ணும்போது ஸ்வீட்னஸை நல்லா என்ஹான்ஸ். சால்ட் ஆட் பண்ணி கேரட்டை 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ண விட்டுடலாம். இப்போ அதில் 1 கப் ஆஃப் மில்கை ஆட் பண்ணுவோம். எல்லா டைம்லையும் மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். மில்க் ஆட் பண்ணி மறுபடியும் another ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ண விட்டுடலாம். மில்க்கும் கேரட்டும் நல்லா பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கப் ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம ப்ரௌன் சுகருக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரௌன் சுகர், மில்க், கேரட் எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃபைவ் மினிட்ஸில் இது எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மீதமுள்ள நெய்யையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நமக்கு ஒரு நல்ல வாசனை கிடைக்கும். இப்போ அதில் ஒரே ஒரு பிஞ்சு குங்குமப்பூ ஆட் பண்ண போகிறோம். இதெல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணலாம். ஒரு பிளேட்டில் சின்ன பவுலில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஹல்வாவை போட்டு அதை நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிடலாம். அது மேலே முந்திரி, அப்புறம் கிரேட் பண்ணி வச்சுருந்த ரா கேரட் இதெல்லாம் போட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இதை ட்ரெஸ் பண்ணிக்கலாம். எஸ், நம்மளோட டேஸ்டி கேரட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.